Hello everyone. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு மோட்டார் போட் தான் செய்ய போறோம். இப்போ நம்ம இந்த மோட்டார் போட்டை செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு நம்ம இந்த வெளியே வந்து இது மாதிரி கிணறு இந்த ஆத்துக்குள்ளலாம் நம்ம விடுமா அது தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மோட்டார் போட்டை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம போட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட தாத்தா காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு. இப்போ இந்த ஆறை வந்து அவங்க வந்து அந்த ஆத்துல வந்து நடந்து போவாங்க. அந்த ஆத்துல அதுவும் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க நடந்து போக முடியும். அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சிங்க் ஆயிடுவாங்க. அப்போ இன்னொரு வழி என்ன அப்படின்னா அந்த ஆத்தை வந்து இப்படி சுத்தி போவாங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இந்த ஆத்து சுத்தி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆத்துல இறங்கி போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு இறங்கணும் அப்படின்னா சில டைம் ஆத்துல வந்து அதிகமா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்க் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து போட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த போட்ல பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்மளால டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நார்மல் போட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு அந்த ஸ்டிக் மேல கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை நம்ம வந்து தள்ளிக்கிட்டே போகும்போது நமக்கு வந்து அதிகமா கை வலிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து மோட்டார் போட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மோட்டார் போட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கார்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம முறுக்கணும்னா போதும் நம்மளோட மோட்டார் போட் ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து சுத்தலாம். சரி, ஓகே. அப்போ இந்த மோட்டார் போட்டில் நம்மளால கண்ட்ரி டு கண்ட்ரிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து தேவையான ஃபியூயல் இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து மோட்டார் போட்டாலையும் நம்மளால போறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஆனா இந்த மோட்டார் போட்டில் நம்மளால வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரில விளையக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு போக முடியாது. இல்ல அடுத்த கண்ட்ரில விளையக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த கண்ட்ரிக்கு கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசிலாம் விளையும் இல்லையா. இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து இந்த மோட்டார் போட் வழியா நம்மளால இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து செல் பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து ஷிப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ இந்த ஷிப் தான் நம்ம வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இப்போ நீ நிறைய பேர் கேட்போம், சரி நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபிளைட்ல ஏற்றி கொண்டு போயிடலாமே அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த ஃபிளைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 ரைஸ் பேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 1000 ரைஸ் பேக்ஸ் வந்து அந்த ஃபிளைட்ல ஏற்ற முடியும் அப்படின்னாலே அதுக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் கேட்பாங்க. ஸோ அது இங்கேருந்து கொண்டு போய் அங்கே சேர்த்துறதுக்கு அதிகமாக சார்ஜஸ் கேட்கறதுனால இந்த ஷிப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான லோடு நம்மளால ஏற்ற முடியும். ஆனால் கம்மியான சார்ஜஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து மணியும் சேவ் ஆகுது. நம்மளோட இந்த ரைஸ் பேக்ஸ் அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து சேஃபாகவும் நீட்டாகவும் அங்கே போய் சேர்ந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த போட்டு பற்றி மோட்டர் போட் ஷிப் இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்மளோட மோட்டர் போட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட மோட்டர் போட் செய்யறதுக்கு நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியான சைஸ்ல ஜூஸ் பாட்டில் இல்லைன்னா அந்த வாட்டர் பாட்டிலாம் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் செலோ டேப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லாதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினா ஒரு குச்சி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இருந்தாவே போதும், நம்மளோட இந்த மோட்டர் போட் வந்து சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு வாட்டர் பாட்டில் இந்த கேன் எடுத்துக்கோங்க. இந்த கேன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரப்பர் பேண்ட்ஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதாவது மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 3 ரப்பர் பேண்ட்ஸை போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ரப்பர் பேண்ட், இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு.
ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து 3 ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேம்பு ஸ்டிக் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட இந்த வாட்டர் பாட்டில் அதாவது கேனோட சைட்ல வந்து இது குத்திக்கோங்க. இப்போ இது எல்லா ரப்பர் பேண்ட்ஸையும் வந்து ஸோ இப்போ நீங்கள் இந்த பேம்பு ஸ்டிக்கை போடும் போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கேனுக்கு வந்து சைடில் கொஞ்சம் பீசஸ் இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ சைடில் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மாற்றி இப்போ இந்த பேம்பு ஸ்டிக் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக நம்ம வந்து நேர் சைட்லேயே நம்ம வந்து இன்னொரு பேம்பு ஸ்டிக்கை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லா ரப்பர் பேண்ட்ஸையும் இது பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டர் போட்டோட இந்த பாடி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டு முடிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து 1 இருந்தாவே போதும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து 2ஆக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வந்து 2ஆக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 இதுவுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கா, இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு இந்த நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம வந்து இன்னொரு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போட்டுட்டு இங்கே நம்ம சைடில் நம்ம வந்து இங்கே நம்ம செலோ டேப் சுற்ற போகிறோம். ஸோ இது நான் வந்து இந்த செலோ டேப் சுற்றுறதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இது டைட்டாக பிடிச்சிப்பேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து அதான் இந்த செலோ டேப்பை சுற்ற போகிறாங்க. பிடிச்சிட்டு ஸோ இந்த ஒரு சைடில் நம்ம வந்து செலோ டேப்பை நல்லா சுற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு நான் வந்து சுற்றிட்டேன். ஸோ இன்னொரு சைடும் நம்ம வந்து சுற்றணும். ஸோ இன்னொரு சைடும் டேப் வச்சு நல்லா இந்த ரப்பர் பேண்ட் வந்து வெளியே வராத மாதிரி கொஞ்சம் நல்லா சுற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை செட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மோட்டர் போட்டோட இந்த பாடி. ஸோ இந்த பாடியில் நம்ம வந்து அதாவது இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த சைடு இந்த பேம்பு ஸ்டிக்லையும் இந்த பேம்பு ஸ்டிக்லையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுற அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இப்படி எடுத்து இதுக்கிட்ட நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ஸோ உங்களோட ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இப்போ நீங்கள் சுற்றும் போது அதாவது உங்களோட பேம்பு ஸ்டிக்கில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி. இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் இப்படி வச்சு பார்க்கணும். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கும் போது இந்த வாட்டர் பாட்டில் நம்மளோட இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து உரசக்கூடாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் உரசல. ஸோ அதனால நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்மளோட வாட்டர் பாட்டில் நம்ம வந்து நம்மளோட கிணத்துக்குள்ளே விட்டுறலாம்.
சரி பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து நம்மளோட மோட்டர் போட்டை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணிட்டோம். ஸோ இந்த மோட்டர் போட் வந்து எப்படி இந்த தண்ணிக்குள்ள சூப்பரா ரன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட மோட்டர் போட்டை எடுத்துட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணிக்குள்ள நம்மளோட இந்த மோட்டர் போட் நம்ம வந்து விட போறோம். ஸோ விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்ஸ் நம்ம டேப் அடிச்சிருந்தோம் இல்லையா, இதை நீங்க வந்து அதாவது இது இங்க பாட்டில் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டிலில் வந்து நீங்க ரைட் சைடு வழியா அதை அப்படியே சுத்திட்டு இருங்க. இப்போ நீங்க வந்து 50 or 40 டைம்ஸ் நீங்க வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருங்க. ஸோ அப்பதான் நம்மளோட போட் நம்ம வந்து ரன் ஆகும். ஸோ நான் சாரி சொல்லிட்டேன். நம்ம வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். ரைட் சைடு நீங்கள் வந்து ஒரு 40 or 50 டைம்ஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிணத்துக்குள்ளே வந்து அப்படியே விட போகிறோம். ஸோ நம்மளோட இந்த மோட்டர் போட் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக போகிறோம். ஸோ நான் கவனிக்கல. ஸோ நம்மளோட பேம்பு ஸ்டிக் வந்து ஸ்ட்ரைட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அந்த கிணத்துக்குள்ள விட போறோம். ஸோ நம்மளோட மோட்டர் போட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா ஒர்க் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த தண்ணிக்குள்ள வந்து விட போறோம். ஸோ வாவ், நம்மளோட இந்த மோட்டர் போட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரா நம்மளோட மோட்டர் போட் வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம இந்த மோட்டர் போட் வந்து எடுத்துடலாம். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் போட்டை வந்து திரும்பி எனக்கு விடணுன்னே ரொம்பவே எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம திரும்பியும் நம்ம வந்து நம்மளோட இந்த மோட்டர் போட்டை விடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பேம்பு அதாவது உங்களோட இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நீங்கள் வந்து அப்படியே ரைட் சைடு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு மூலமாக நீங்கள் அப்படியே இது பண்ணுங்கள், சுற்றிட்டே இருங்க. ஸோ பேம்பு ஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான டைம்ஸ் தான் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் சுற்றினால நம்மளோட போட் பார்த்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸாக போயிருக்கு. ஸோ இதில் நான் வந்து அதிகமான நம்பர் ஆஃப் டைம் நான் வந்து சுற்றி இந்த ஒரு கிணத்தை நம்ம வந்து ரவுண்ட் அடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மோட்டர் போட்டால் இந்த கிணத்தவே ரவுண்ட் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டவுட் தான். ஸோ எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ஓகே, நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சுற்றிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மோட்டர் போட் வந்து நம்ம திரும்பி அதில் விட போகிறோம். ஸோ நம்மளோட மோட்டர் போட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக நம்மளோட இந்த கிணத்தை வந்து ஒரு ஹாஃப் ஹவர் நம்மளுக்கு சுற்றிருச்சு. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்மளோட மோட்டர் போட் நம்ம செஞ்சது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து இந்த மோட்டர் போட் விட்டோம் இல்லையா, ஸோ பின்னாடி நமக்கு வந்து இந்த ஒரு பார்ட்னால தான் நம்மளோட மோட்டர் போட்டு நம்ம வந்து ரன் ஆச்சு. அப்போ இந்த பார்ட் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரொப்பல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொப்பல்லர் தான் வந்து நம்மளோட இந்த மோட்டர் போட்லேயும் இருக்கும். இப்போ நம்ம இந்த மோட்டர் போட் நம்ம வந்து அதோட இன்ஜின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொப்பல்லரும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்மளோட நார்மல் போட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொப்பல்லர் வந்து கம்மியான சைஸில் தான் இருக்கும். நீங்கள் பெரிய மோட்டர் போட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சைஸான இந்த ப்ரொப்பல்லர் இருக்கும். ஸோ இந்த ப்ரொப்பல்லரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த தண்ணிலாம் வந்து வெளியே தள்ளும் போது நம்மளோட இந்த மோட்டர் போட் வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளோட மோட்டர் போட் வந்து ரன் ஆகும். இப்போ நம்மளோட மோட்டர் போட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட மோட்டர் போட் வந்து இந்த கிணத்துல ரன் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மோட்டர் போட் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல எங்கேயாச்சும் ஆறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் விட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து இந்த மோட்டர் போட் ரன் ஆகும். சரி, நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye.